வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி எலும்புக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க உளுந்தங்கஞ்சி நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. இருந்தாலும் இன்றைக்கி நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேங்க. உளுந்தங்கஞ்சியில் நம்ம தேங்காய் பாலெல்லாம் விடுவோம். இன்றைக்கி நான் வெறும் தேங்காய் துருவல் மட்டுமே போட்டு வெல்லம் போட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேங்க. இந்த உளுந்தங்கஞ்சி மாவு எங்களோட சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸு உளுந்தங்கஞ்சி மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. கருப்பு உளுந்துலேயே அரைச்சிதுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு நான் எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உளுந்தங்கஞ்சி மாவுங்க 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அப்புறம் நாங்கள் கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருக்கோங்க. இதில் சுக்கு, ஏலக்காய், பச்சரிசி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிருக்கோம். உளுந்தோட அளவு மட்டும் அதிகமாக இருக்குங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம தேவைக்கு போட்டுக்கலாங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோங்க. இப்போ நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கரண்டியால் கலக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். இது சீக்கிரமே இழுத்துரும். இப்போ மறுபடியும் தேவைக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணுங்க. நம்ம என்ன தான் கரைச்சாலும் இதில் லேசாக கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்னொரு ஐடியா பண்ணுவேங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துருவேன். வடிகட்டியில் நல்லா கரண்டியால் கலக்கி கலக்கி விட்டுருவேங்க. நல்லா ஃபில்ட்ரு ஆயிருங்க. நல்லா கீழே இருக்கிறது நல்லா நைஸாக விழுக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வடிகட்டியால் நல்லா கரண்டியில் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த வடிகட்டியில் ஊற்றுனது எல்லாமே பாத்திரத்தில் இறங்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலாக இருக்கிறது நமக்கு இது மட்டும்தான். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா தோலில் தான் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோல் உளுந்து சேர்க்குறோம் இல்லைங்களா. அதனால் அதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையுமே நல்லா கையால் கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இருக்கும். அந்த கருப்பு உளுந்து தோலாக நிற்கும். அதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நல்லா இந்த கரைச்சி வச்ச கலவையில் மிக்ஸ் பண்ணிடுவேங்க. இப்போ நீங்கள் வடிகட்டியுமே தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம். பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா அதுலேயுமே நல்லா அந்த வடிஞ்சது இந்த மாதிரி இருக்குங்க. எல்லாத்தையுமே அந்த உளுந்தங்கஞ்சிக்கு கரைச்சி வச்சதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த தேன் மாதிரி கரைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் நல்லா நைஸாக கரைச்சிக்கிட்டேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம கரைச்சி வச்ச கலவையை இப்போ சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு அடுப்பில் நான் இதை கொதிக்க வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேங்க. தேவைப்பட்டால் நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த உளுந்தங்கஞ்சி மாவு கெட்டிப்படுற தன்மை உண்டுங்க. அதனால் பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே நம்ம கலக்கி விட அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிக்கிட்டே வரும். நம்ம மாவு ஊற்றின உடனே நம்ம கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் இது கைவிடாமல் தான் கிளறணும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஒரு 2-3-4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் கொஞ்சம் நுரைச்சிட்டு வருது பாருங்கள். இப்போ உங்களுக்கு கெட்டிப்படுறது தெரியும். இப்போ நல்லாவே நுரை வரும். இந்த சமயத்தில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் இது கல் இல்லாத வெல்லம் அப்படிங்கிறனால நான் டைரெக்டாக சேர்க்குறேன். நீங்கள் கல் இருக்கிற வெல்லமாக இருந்துச்சுன்னா பாகு மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சும்மா ஜஸ்ட் கரைஞ்சால் போதும். வடிகட்டிட்டு ஊற்றிடுங்க. நீங்கள் பாருங்கள், வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. இப்போ நான் இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்தும் பொழுது நல்லாவே இந்த சுவை தூக்கி கொடுக்குங்க. இப்போ தேங்காய் துருவலும் நான் சேர்த்துட்டேன். நீங்கள் தேங்காய் துருவல் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நான் இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே தேங்காய் பால் எடுத்து ஊற்றுற மாதிரி நான் கொடுத்துருப்பேங்க. இப்போ நான் வெறும் தேங்காய் துருவல் தான். தேங்காய் துருவலை சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. தேங்காய் துருவல் சேர்த்து கொதிச்சதுன்னா அது ஃபேட்டாக மாறும். அதனால் நம்ம பச்சை தேங்காயை போட்டு அப்படியே குடிச்சிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த உளுந்தங்கஞ்சி. ஈவினிங் டைமில் நீங்கள் காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க. அதாவது வயசானவங்களும் எடுத்துக்கலாம். வயசு பொண்ணுங்க, குழந்தைங்க, பசங்க எல்லாருமே இது எடுத்துக்கலாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. எல்லா வயசு தரப்பினருமே இதை எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. வெல்லம், உளுந்து மாவு,
அடுத்ததாக தேங்காய் துருவல், இவ்வளோ தாங்க இதில் நம்ம சேர்த்துருக்கோம். சுக்கு ஏலக்காயெல்லாம் அந்த மாவுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறனால ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நான் எப்பயுமே உளுந்தங்கஞ்சி செய்யும்போது தேங்காய் பால் விட்டு செய்வேங்க. இல்லைன்னா இறக்கி வச்சுட்டு நம்ம வெறும் பால் கூட ஊற்றிக்கலாம், ஆறின பால் கூட ஊற்றிக்கலாம். எங்ககிட்ட உளுந்தங்கஞ்சி மாவு வாங்குறவங்க நிறைய பேர் எப்படி செய்கிறதுன்னு கேட்குறீங்க. நான் ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டு செஞ்சு பார்த்தேங்க, ரொம்ப நல்லா வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ரொம்பவே அருமையாக வந்திருக்குங்க. இந்த சுவையான உளுந்தங்கஞ்சியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் உளுந்தங்கஞ்சி மாவானாலும் சரி, இதில் இருக்க எந்த பொடி வகையானாலும் சரி, இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடன் அனுப்பி வைப்போங்க. தேங்க்யூ. பாய்.